பிரைஸ் லார்ட். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, நம்முடைய பைபிள் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு காரியத்தை ஒரு பைபிள் காலேஜ் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ரொம்ப இந்த காலத்தில் வேண்டிய சத்தியம் அது. ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பிறருடைய வாழ்க்கையை கெடுத்து போடுறாங்க. குழந்தைய நாசம் பண்ணி கொலை பண்ணி போடுகிறாங்க. எவ்வளவோ மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறாங்க. பிறருக்கு பொய் சாட்சியை ஏற்படுத்துகிறாங்க. அதிகாரத்தை பெற்றதுனால மற்றவங்களை துன்புறுத்துகிறாங்க. இப்போ இந்த நாட்களில் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டிய, நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னென்னா, நீரோ மன்னன் அப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருந்தானா. பயங்கரமாக தேவனை ஏற்றுக்கொண்டு கத்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளை ரொம்ப மிரட்டுவான், கொலை பண்ணுவான். பயங்கர குரூர இருதயம் உடையவனாக இருந்தானா. அப்போ ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் கொலை பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், தீர்மானிச்சிட்டான். ஏன்னா மிரட்டுறான், அந்த ஆண்டவரை மறுதலிக்க சொல்கிறான். மறுதலிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் கையால் நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், 1 கொரிந்தியர் 13 இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது, உனக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் அன்பு மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த அன்பு தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தணிஞ்சு போகுது. அதனால தான் கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் துரோகம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம், இப்படிலாம் நிறைய காணப்படுது பாருங்கள். அப்போது இந்த நீரோ மன்னன் சொன்னானா, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது, நான் விரும்புகிறது போல் உன்னைய நான் என்ன செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன். அப்போ பவுல் தைரியமாக சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எப்போனாலும் நான் மறிக்க ஆயத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னானா, அந்த நீரோ மன்னன் சொன்னானா, சரி உன் விருப்பம் நிறைவேறும், அதே மாதிரி என் விருப்பமும் நிறைவேறும், உன்னை போல் ஆட்களை நான் கொலை பண்ணுறது தான் என்னுடைய விருப்பம்னு சொல்லி அவன் என்ன சொன்னான்னா, அந்த இதில் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தலையை அப்படியே வெட்டி போட்டான். அப்போ தலையை ஒருத்தன் சீவ, அந்த உடம்பு இருந்தது பார்த்திங்களா, அந்த பாடி துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாடியை அங்கே இருந்த நெருப்புக்குள்ளே அப்படியே மிதித்து தள்ளினானா. அப்போ பாருங்கள், 2 விருப்பமும் நிறைவேற்றுச்சு. நீ தான் சாவணும்னு நினச்சேன், நான் உன்னை இப்படி தான் சாவடிக்கணும்னு நினச்சேன், 2 விருப்பம் நிறைவேற்றுச்சு அப்படின்னு சொன்னான். கடைசியில் இந்த நீரோ மன்னன் பாருங்கள், அவங்க அம்மாவனுக்கு எவ்வளோ ஜெபிச்சாங்களாம், கடைசியில் அவங்களையும் சாகடிச்சிடான். கடைசியில் அவன் பைத்தியம் காரணம் மாறி பைத்தியம் பிடிச்சி கடைசியில் அவன் தன்னைத்தானே மடிந்து கொண்டு செத்து போனான்னு பார்க்குறோம். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனை அறிஞ்சிருந்தாலும் அறியாதவளாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். God bless you.